நீங்க பார்த்துங்க காட்ட விட இனி நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பெஷல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காசுகப்ப டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈல் ஃபிஷ்ஷாக மாறி இருப்பாங்க. ஈல் ஃபிஷ்னா ஒன்றும் இல்லை, அது வந்து தண்ணியில் வாருகிற ஒரு இனம் தான். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஈல் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம காசுகப்ப டீம் வந்து அந்த மாதிரி மாறிடுறாங்க. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ யார் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கலாம். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஆப்போஸ் பண்ணுறேன் எந்த இருந்தாலும் உங்கள் நோட்டிஸில் வரும். ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சன் ஃபேமிலி அப்புறம் நிறைய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அக்வேரியமுக்கு வந்திருப்பாங்க. அப்புறம் நம்முடைய சின்சன் பார்த்தீங்கன்னா ஒரு நண்டை பார்த்துட்டு அம்மா இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சின்சன் சொல்கிறான். ஸோ இப்போ ஒரு சில மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூவில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்முடைய மிக்ஸி பார்த்தீங்கன்னா எதுக்கு ஹாரி இவ்வளோ பெரிய க்யூ இங்கே நின்றுட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மிக்ஸி சின்சனை பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹாரி கிட்ட கேட்பாங்க. அதுக்கு நம்மளோட ஹாரி வந்து இல்லை மிக்ஸி இங்கே தான் இங்கே ஈல் ஃபிஷ் இருக்குது, அதனால தான் இங்கே போகிறாங்க. ஈல் ஃபிஷ்னு ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு தண்ணியில் வாழ்கிற ஒரு இனம் தான் அப்படின்ற மாதிரி ஹாரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்புறம் நம்முடைய சின்ன இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சின்சன் கேட்பான். டே வாய முறா அப்படின்ட்டு ஹாரி வந்து கோப்பிடுவார். சரி ஓகே அப்படின்ட்டு இவங்கள போய் பார்ப்பாங்க. பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா காசுகப்ப டீம் எல்லாருமே ஈல் ஃபிஷ்ஷாக மாறி இருப்பாங்க. அப்புறம் நம்மளோட சின்சன் ஈல் பற்றி அப்படின்னா நம்மளோட கசமா ஈலை போய் தாக்கிட்டு இருக்கோம், அதாவது வம்பு இழுத்துட்டு இருப்பான். ஸோ இப்போ இவங்கெல்லாம் பார்த்துட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, என்னடா இது இப்படிலாம் நடந்துக்குது அப்படின்ட்டு. அப்புறம் நம்முடைய சின்சன் ஈல் பற்றி அப்படின்னா நம்முடைய சின்சன் மாதிரியே புரி ஸ்டெப்லாம் போட்டுட்ருக்கோம். அப்புறம் நம்முடைய சின்சன் வந்து இதனடா என்னோட டெக்னிக்கை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சின்சன் சொல்கிறான். இங்கே பாரு என்னோட டெக்னிக்கை இந்த மாதிரி வருமா அப்படின்ட்டு நம்முடைய சின்சனை பார்த்தீங்கன்னா அது மாதிரி போட்டு காட்டுறான். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா இந்த ஈல் ஃபிஷ் விட்டு வேறு எங்கேயோ போகிறாங்க. எங்கடான்னு பார்த்தா அங்கே இருக்கிற டால்ஃபின் ஷோக்கு தான். ஸோ எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா ஈல் ஃபிஷ் விட்டு அங்கே போயிடுறாங்க. அப்புறம் டெசிஷன் வந்து என்னடா அதுக்குள்ளே இந்த கூட்டம்லாம் காலியாக போயிடுச்சு, நம்ம அவ்வளோ வருத்து இல்லையா அப்படிங்கிற மாதிரி சின்சன் சொல்கிறா. அப்புறம் நேனி வந்து என்ன படம் தெரியாது, நம்ம வந்து பயங்கர ப்ராப்ளமாக ஆகணும், அதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நேனி சொல்கிறா. இங்கே பாரு அப்படின்ட்டு நம்மளோட சின்சனை பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் ஆடுறான். இந்த மாதிரி பண்ணால் நம்ம வந்து ப்ராப்ளம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சின்சன் சொல்கிறான். எல்லோரும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய சின்சன் மட்டும் இங்கே பாருங்களேன் ஈல் ஃபிஷ்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சின்சன் வந்து சொல்லுவான். அப்போ திரும்ப நம்மளுடைய சின்சன் ஈலை பற்றி அப்படின்னா புரி ஸ்டெப்பு போட்டிருக்கோம். இதை பார்த்து நம்மளோட கசமை வந்துட்டு இப்படிலாம் பண்ணால் மக்கள் போயிடுவாங்கடா அப்படின்ட்டு நம்மளோட கசமை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சின்சனை தாக்கிட்டு இருப்பான். அப்புறம் அவங்களுக்கே தெரியாம ஒரு ஆர்ட் ஷேப் உருவாயிடும். இதை பார்த்து நம்மளோட சின்சன் ஃபேமிலி வந்துருவாங்க. சின்சன் ஃபேமிலி வந்து இந்த மாதிரி கத்துவாங்க சீக்கிரவாங்கன்ட்டு எல்லா மக்களும் அதை வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஆஹா இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாச்சு அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வாரம் ஆச்சுன்ட்டு டைட்டில் வந்து போடுறாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த ஈல் ஃபிஷ் பார்க்கறதுக்காகவே கோடிக்கான மக்கள் பார்த்தி அப்படின்னா லைனில் நிற்கிறாங்க. ஸோ அப்புறம் நம்மளோட நேனியும் போவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளோட சின்சன் கசமா மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஷேப்பில் இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களை பயங்கரமாக சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஹா நம்ம காசு கொடுத்தது சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் பற்றி என்ன முடிச்சுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் பண்ணி விட்ருங்க. உங்கள் லைக் தான் எங்களுக்கு மோட்டிவேட். ஸோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு எப்போ வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் எந்த வீடியோவுமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்து சூப்பராக தரமான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.